இறையேசுவே பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த இயேசு ஆண்டவருடைய உன்னதமான உணர்வில் பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்த இயேசுவினுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு உயிர்த்த பிறகு தன்னுடைய சீடர்களோடு கூட அவர் பயணிக்க ஆரம்பித்தார். 40 நாட்கள் இயேசு தன் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய அந்த வெற்றி பயணத்தினுடைய அடையாளத்தை அவர்களுக்கு காட்டிய பிறகுதான் விண்ணேற்றம் அடைந்தார் என்பது நாம் அறிந்திருக்கிற ஒரு உண்மை. ஆகவே இந்த உண்மையின் அடிப்படையிலே தான் இந்த வாசகங்கள் எல்லாம் சிந்திக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த வாசகங்கள் இந்த பாஸ்கா காலத்தினுடைய 3வது வாரத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞாயிறு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உண்மை, இயேசுவை மரணத்தினுடைய அந்த காரியம், மரணம் என்பது அவருடைய பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. மரணம் இயேசுவிடத்திலே தோற்று போனது. அதைத்தான் இந்த முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூல் மிக அழகாக அதை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கிற போது நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு உணர்வு என்னவென்றால், ஆண்டவர் இயேசு சாவை வெற்றி கொண்டிருக்கிறார். இயேசுவை போல வாழ முயற்சிக்கிற பிள்ளைகளும் சாவை வெற்றி கொள்வார்கள். அல்லது இயேசுவோடு இணைந்து பயணிக்கிற பிள்ளைகள், இயேசுவினுடைய அந்த நிறைவில் பயணிக்கிற பிள்ளைகள் இந்த சாவை வெற்றி கொள்ள முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட அழுத்தமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சீடர்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி, இதோ நான் ஒரு முன்மாதிரி காட்டியிருக்கிறேன், இந்த முன்மாதிரியின்படி நடந்து செல்லுங்கள் என்று சொல்லி தான் இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாசகத்தை நம்ம சற்று ஆழமாய் பார்க்கிற பொழுது திருத்தூதர் பணிகள் நூல் 2வது அதிகாரத்தில் 14 மற்றும் 22 33 வரை உள்ள இறைவார்த்தைகள் இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெந்தகோஸ்து என்னும் நாள் அந்த மக்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்கிற ஒரு அபிஷேகத்தின் நாள். இந்த பெந்தகோஸ்து என்னும் நாள் அவர்கள் கூடி வந்து ஜெபிக்கிற ஒரு சிறப்பான நாளாக இருந்தது என்பது யூத மரபின்படி அவர்கள் வைத்திருந்த ஒரு சிறப்பான நாள். அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த நாளில்தான் அவர்கள் கூடி வந்தார்கள். இந்த பெந்தகோஸ்து என்கிற நாளை கொண்டாடுவதற்காக அவர்கள் கூடி வந்தார்கள். அந்த அந்த நாளினுடைய சிறப்பான காரியம் இந்த இடத்திலே ஒரு ஆவிக்குரிய அபிஷேகமாக அவர்களுக்கு மாற்றப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்பாகவே அவர்கள் எப்படி மாறி இருந்தார்கள் என்பது இந்த வாசகம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. பேதுரு என்ன செய்கிறார் பாருங்க, 11 எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். அப்போ இந்த திருத்தூதர்களிடத்தில் அச்சம் என்கிற ஒரு காரியம் இல்லை, பயம் என்கிற ஒரு காரியம் இல்லை. ஆண்டவர் உயிர்த்தார் என்கிற உன்னதமான உண்மையை அவர்கள் உலகிற்கு வெகு விமரிசையாக அறிவிக்க தொடங்கினார்கள். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள், யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், எனது சொற்களை கவனித்து கேளுங்கள் என்று எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். பல இடத்துல அவர் வெளிப்படுத்தினார். இது நீங்கள் அறிந்ததே, கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தாம் முன் அறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறிந்து கொண்டீர்கள். இந்த பேதுரு பாருங்க எவ்வளோ அழகா அந்த காரியங்களை எல்லாம் நேர்த்தியாக எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். ஒருபுறம் அந்த ஆண்டவருடைய வல்லமையை எடுத்துரைக்கிறார், இன்னொரு புறம் அந்த மக்களினுடைய கடினமான இதயத்தை எடுத்துரைக்கிறார். இப்படி பல்வேறு காரியத்தை எடுத்து உரைத்து கடைசியில் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவர் கடவுளுடைய வெற்றியின் அடையாளமாய் இருந்தார். இதைத்தான் தாவீது தன்னுடைய நூல்களில் வார்த்தைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி தாவீதினுடைய மேற்கோள்களை எல்லாம் காட்டி அற்புதமாக இந்த தெய்வம் யார், இயேசு என்பவர் யார், அவருடைய சிறப்பான திட்டம் எதுவாக இருந்தது என்பதைத்தான் இந்த இடத்துல அவர் அந்த மக்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த இடத்துல தாவீதினுடைய அந்த வார்த்தைகளை அவர் போடுகிறார் பாருங்க. அவர் என் பக்கம், என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன், இதனால் என் இதயம் பேருவகை கொள்கிறது, என் மகிழ்ச்சியில் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும், ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உன் தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர், வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்றெல்லாம் சொல்லி அந்த தாவீதினுடைய அரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் இந்த மக்கள் அறிந்து
இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த மீட்பின் அடையாளம். அந்த மீட்பின் அடையாளமே இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்ல அடையாளமாக இருக்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக நமக்கு இந்த செய்தியில் பேதுரு அவர்கள் வலியுறுத்துவதை நம்ம பார்க்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் நாம் ஆழமாய் சிந்தித்துவிட்டு இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த உயிர்ப்பின் நாட்களில் நம்ம இதெல்லாம் ஆழமாக சிந்திக்க, எதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார், எதற்காக அவர் இறந்து பாடுபட்டார், இப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கவும் தியானிக்கவுமே இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கடந்து 2வது வாசகத்துக்குள்ளே செல்கிற பொழுது அதிலேயும் நம்ம பார்க்கிறோம், திருத்துதர் பேதுரு எழுதிய அந்த முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசகம். இதில் இந்த பேதுருவினுடைய வார்த்தைகள் எவ்வளோ அழுத்தமாக ஒரு கல்வி அறிவியற்ற ஒரு மனிதர் வழியாக கடவுள் எவ்வளோ பெரிய உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதையெல்லாம் இந்த இடத்துல நம்ம பார்த்து மெய்சிலிருக்க வேண்டியிருக்கிறது. கற்றறிந்தவர்கள் கூட எவ்வளவு அழுத்தமாக ஒரு தெளிவாக இறை செய்தியை சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இதோ ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அறிவாலும் அவருடைய ஞானத்தாலும் நிரப்பப்பட்டவராக பேதுரு இந்த இடத்திலே உரையாடுவதை நம்ம பார்க்கிறோம். 2வது வாசகம் சொல்லுகிறபடியாக திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 17லிருந்து 21 வரை உள்ள இறைவார்த்தைகள். அதில் சொல்றாரு பாருங்க, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். கடவுளுக்கு அஞ்சுவதே ஞானத்தின் துவக்கம். ஆகவே கடவுளுக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழிவழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். இது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த செயலை அர்த்தமுள்ள ஒரு அடையாளமாக மாற்றி கொடுக்கிறார் நம்முடைய அன்பு புனித பேதுரு. அதாவது ஒவ்வொருவருக்கும் கடவுள் விலை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் மீண்டுமாய் மறுபரிசீலனை செய்து பார்க்கவே கடவுள் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே கடவுள் ஏதோ ஒரு குறுக்கு வழியிலே சென்று நம்மை காப்பாற்றி விடவில்லை. ஏதோ தேவையற்ற வழியை பயன்படுத்தி அவர் நம்மை காப்பாற்றி விடவில்லை. அதற்காக கடவுள் பயன்படுத்திய ஒரு நீதியின் வழி, நேர்மையின் வழிதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான அந்த பாடுகளின் வழி. ஆகவே இந்த பாடுகளை எவ்வளவு தூரம் இவர்கள் அர்த்தமுள்ளதாக பார்க்க துவங்கினார்கள் என்பதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு துன்பங்கள் வேண்டாம், துயரங்கள் வேண்டாம் என்று நினைக்கிற ஒரு உலகம். அந்த இடத்துக்கு நான் போனேன், என்னுடைய துன்பமெல்லாம் மாறிடுச்சு. இந்த இடத்திற்கு நான் போனேன், என்னுடைய துயரமெல்லாம் மாறிடுச்சு என்று சொல்லக்கூடியவர்களை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் துன்பங்கள் வேண்டாம் என்று நினைக்கிற கண்டிப்பாக நம்முடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வருகிற போது அதிலிருந்து விடுபட நினைப்பது என்பது ஒரு மனித இயல்பு தான். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த விதமான துன்பமும் இருக்கக்கூடாது என்கிற நினைப்பு இருக்கிறது பார்த்தீங்களா, அது கடவுளுக்கு எதிரான ஒரு சிந்தனை. துன்பத்தை ஏற்கிற, நன்மைகள் செய்து துன்புறுகிற மனநிலையே இயேசுவின் மனநிலையாக இருந்தது. அதனால தான் இயேசு ஓடி ஓடி சென்று நன்மைகள் செய்து கொண்டே இருந்தார். அவருக்கு எதிரான ஒரு அலைகள் எழுந்து கொண்டிருந்தாலும், அவரை கொல்ல வேண்டும் என்ற சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் எதற்கும் சளைக்காதவராக துன்பத்தை எதிர்கொண்டு சென்றார். எருசலேமுக்குள்ளே செல்லுகிற போது கூட மக்களுக்கும் திருத்தூதர்களுக்கும் இருந்த எண்ணம் வேறு. இவர் அரசராக போகிறார் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் இயேசு ஒருவருக்கு மட்டுமே முழுவதுமாக அதனுடைய வெளிப்பாடு தெரிந்திருந்தது. நான் அரசராக போகவில்லை, என்னை அடித்து துன்புறுத்தி நொறுக்கப் போகிறார்கள், சிலுவையில் அறையப் போகிறார்கள் என்று தெரிந்துதான் அவர் அந்த அரசத்துவத்தின் மாட்சியில் எருசலேமுக்குள்ளே பயணித்தார். இந்த பயணத்தினுடைய அடையாளம் எல்லாம் சீடர்களுக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் இயேசு உயிர்த்த பிறகு இதையெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் அதை வெளிப்படுத்துகிறார்கள் தங்கள் வாழ்க்கையில். இன்னைக்கு நற்செய்தியிலே கூட நம்ம பார்க்கிறோம், எம்மாவு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற சீடர்கள் அந்த மனநிலையை வெளிப்படுத்துகிறார்கள். இதோ இயேசு கூட வராரு, இயேசு கேட்குறாரு, என்னப்பா பேசிட்டு போறீங்க, எதை பற்றி நீங்கள் அளவலாவி கொண்டு இருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்ட பொழுது, இங்கே நடந்தது உமக்கு மட்டும்தான் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள், நாங்கள் அவரை பற்றி எவ்வளவோ நினைத்து கொண்டிருந்தோம் என்று இந்த சீடர்கள் தங்களுடைய உள்ளத்திலே கொண்டிருந்த அந்த மன வலியையும் வேதனையையும் ஏமாற்றத்தையும், இயேசுவால் நாங்கள் ஏமாந்து விட்டோம், இயேசுவுக்கு ஒரு புறம் இப்படி நடந்தது என்கிற வேதனை இருந்தாலும் இயேசுவாலே நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற ஒரு மனநிலையை கூட அவர்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கக்கூடும்.
ஆகவே தான் இயேசு இந்த நற்செய்தி வாசகத்திலே நம்ம பார்க்கும்படியாக அவர்களோடு பேசத் துவங்குகிறார். அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, அவர்களை கடிந்து கொள்கிறார். ஏன்னா இவ்வளவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டும் இயேசு உங்கள் கண்களை திறக்க போராடியும் நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லி அவர் அந்த வேதனையை வெளிப்படுத்தி அவர்களுக்கு அதை புரிய வைக்கிறார். ஏதோ அவர்களை உதாசீனப்படுத்தி விடவில்லை. மாறாக இதையெல்லாம் சொல்லிட்டு மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர் விளக்க விளக்க அவர்களுடைய உள்ளமெல்லாம் திறந்ததாக இதோ வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தங்களுடைய சீடர்களிடத்திலே போய் சொல்லுகிற பொழுது அவர் மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். இதோ இப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் அவர்களுடைய இதயத்தில் எழுந்தது. அவர் திட்டாரு, யாரா ரோட்டில் போகிற ஒருத்தவன் என்னை திட்டிட்டு போகிறான் அப்படின்னு அவர்கள் கோபப்படவில்லை. மாறாக கடவுளை பற்றி வெளிப்படுத்தப்பட்டதை குறித்து அவர்கள் மகிழ்ந்தார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நறுமையான நாட்களில் நாம் இந்த 2வது வாசகத்தை இன்னும் ஆழமாக தியானிக்க வேண்டும். நாமும் இயேசுவோடு பயணிக்கிற அந்த எம்மாவு சீடர்களைப் போல பயணித்து கொண்டிருக்கிறோமா? அல்லது உலகத்தில் இருக்கிற பிசாசினுடைய இவ்வுலகின் தெய்வம் நம்மளுடைய அறிவு கண்களை குருடாக்கி விட்டது என்கிற அந்த வார்த்தையின்படியாக நாம் இவ்வுலகின் தெய்வங்களை இறுக பற்றி கொண்டு பொருளாதார அடையாளங்களை பற்றி கொண்டு வாழ முயற்சிக்கிறோமா? சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பேதுரு அடிகளாருடைய அருமையான அந்த வாசகத்தை நம்ம நினைவு கூற வேண்டும். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது அழிவுக்குட்பட்ட பொன்னையும் வெள்ளையும் போன்றது அல்ல, மாசு மறுபற்ற ஆட்டுக்குட்டியினுடைய உயர் மதிப்புள்ள இரத்தம். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர், உலகம் தோன்றும் முன்னரே அப்போ தந்தையோடு இணைந்திருந்த அவர் எவ்வளோ அழகாக வெளிப்படுத்துகிறார். இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அப்போ வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருந்தவர் தன்னை வெளிப்படுத்தியதனுடைய அடையாளமே இருக்குதா? அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். அப்போ கடவுளை நம்ம என்ன செய்யணும்னா எதிர்நோக்கி இருக்கணும் பிள்ளைகளே. இதெல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு இந்த எதிர்நோக்கை இழந்து நிற்கிறாங்க. இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வோம், கிடைச்சதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம், நம்முடைய சுகத்தை நம்ம பார்த்துப்போம். அயலார் அழுதா என்ன, அயலார் கதறினால் நமக்கு என்ன, அடுத்தவரை பற்றிய கவலை நமக்கு தேவையில்லை என்று இந்த உலகத்தில் பிசாசானவன் ஒரு தீய உலகத்தை, சுயநல உலகத்தை, தானின்ற ஒரு அகந்தையின் உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். இந்த காலகட்டத்தில் தான் இயேசுவினுடைய ஒரு அடையாளம் நமக்கு ஒரு விடுதலையின் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த இயேசு எதற்காக இறந்தார் என்பதை நம்ம சிந்திக்கிற பொழுது நமக்காக இறந்தார். அதாவது அவருடைய பக்கமாக இருந்து நீங்கள் பார்க்குற போது பிறருக்காக இறந்தார். அப்போ நான் என் பக்கமாக இருந்து பார்க்கிற போது பிறருக்காக நான் இறக்கிற போது நான் இயேசுவாக மாறுகிறேன். ஆகவே இந்த சூழலில்தான் இந்த உலகமானது எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு ஒர்க்கிங் ஸ்பாட், நம்ம பணி செய்யக்கூடிய தளம், பங்கு தலங்கள், எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் கட்சி மனப்பான்மை, நீயா நானா, நீயா நானா. இதனுடைய தொடக்க கால திருச்சபையிலேயே இந்த கட்சி மனப்பான்மை, நீ அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலாவை சேர்ந்தவன் என்றெல்லாம் பிரிந்து கிடந்தார்கள். அந்த பிரிவினையை இந்த திருத்தூதர்கள் எதிர்க்கிறார்கள். கண்டிப்பாக இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அடையாளமாக இருந்து இன்றைக்கும் இந்த பிரிவினை நிறைய இருக்கிறது. அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரத்தில் 3, 4, 5 இறைவசனங்களை நம்ம வாசிக்கிற போது பவுலடியார் மிக தெளிவாக சொல்கிறார், கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம், மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். இதுதான் உயிர்த்த இயேசுவின் மனநிலை. நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில பேர் இந்த தீ ஆவியை பிடிச்சவங்க கொண்டுட்டு வரும்போது சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடுது, நல்லா இங்கிலீஷில் பேசுது, ஹிந்தியில் பேசுது அப்படி சொல்லுவாங்க. அந்த நபருக்கு ஹிந்தியே தெரியாது, நான் ஹிந்தியில் பேசுகிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தீய ஆவி தான் பிடித்திருப்பவரை தனக்கு விருப்பமான விதத்தில் பயன்படுத்துகிறது. ஆனால் இங்கே தூய ஆவியின் வல்லமையினால் நம்மை நிரப்பி இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய ஆவி நமக்குள் இருந்தால் அவரை நம்மளை ஆட்டி படைக்க மாட்டாருங்க. அவர் உங்களுடைய விருப்பத்தின்படி செயல்பட அவர் அமைதியாக இருப்பார். அப்போ நீங்கள்
ஆண்டவருடைய மகிமைக்காக விட்டு கொடுத்து நீங்கள் உங்களை இழந்து நீங்கள் முன்னேறி செல்லுகிற பொழுது அவர் உங்களுக்கு அடுத்த கதவுகளை திறந்து விடுவார். சீடர்களுடைய அந்த சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு கிடந்தது. அவர்கள் எங்கேயாவது ஓடி தப்பித்துக்கொள்ள நினைத்திருந்தால் கண்டிப்பாக கதவு திறந்திருக்காது. அவர்கள் மீண்டுமாய் போய் நாங்கள் ஆலயத்தில் நின்று ஆண்டவரை பற்றி அறிவிப்போம் என்கிற செய்தியை அவர்கள் உண்மையாக அறிக்கை செய்த பின்னர் அந்த கதவுகள் திறந்தது. அதை உணர்ந்து சொன்ன வார்த்தையினுடைய வெளிப்பாடுதான் கதவுகளுடைய திறப்பு. அவர்கள் வெளியே வந்து அந்த ஆலயத்தில் நின்று அவர்கள் ஆண்டவரை அறிக்கை செய்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் பிலிப்பியருடைய 2வது அதிகாரம் 3, 4, 5 வார்த்தைகளை மனதில் வைத்து 5வது இறைவசனம் சொல்லுகிறபடியாக கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும் என்கிற அந்த வார்த்தைகளை நாம் இதயத்தில் தாங்கி செல்வோம். இந்த சிறப்பான நாட்களில் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிழ்ச்சியின் நாட்களில் நாம் மகிழ்ச்சியை தேடி செல்வதல்ல, நம்மால் பிறருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறதா என்பதை நாம் சோதித்து அறியணும். ஏன்னா கிறிஸ்துவினுடைய மனநிலை இப்படித்தான் இருந்தது. இந்த கிறிஸ்துவின் மனநிலை உங்களில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் மனநிலை என்ன என்பதை 4வது இறைவசனம் சொல்லுகிறது. நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இப்போ இந்த மனநிலை நம்மிடத்தில் இருந்தால் நீங்கள் உயிர்த்த இயேசுவின் மனநிலையை கொண்டிருக்கிறீர்கள். இந்த மனநிலை நம்மிடத்தில் இல்லாமல் எனது, என்னுடையது, எனக்குரியது, என்னை சார்ந்தது, எனக்கு இது தேவை என்று ஒரு சுயநலத்தினுடைய போர்வைக்குள்ளே நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எதிர் கிறிஸ்துவின் மனநிலையாகவே இருக்கிறது. ஆகவே தான் யூதா 1:20 எழுதப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு. இந்த தூய்மை மிகு என்ற வார்த்தையை அடிக்கடி நம்ம விளக்கி இருக்கிறோம். இந்த தூய்மை என்பதே பிறருக்காக இரத்தம் சிந்துகிற ஒரு அடையாளம், பிறருக்காக காயங்களை ஏற்கிற ஒரு அடையாளம். இதைத்தான் இயேசு செய்தார். ஆகவே நீங்களும் நானும் கூட தூய்மை மிகு விசுவாசத்தை, வெறுமையான ஒரு விசுவாசத்தை அல்ல, பக்தி மார்க்கத்தின் விசுவாசத்தை அல்ல, ஒரு பரவசத்தினுடைய விசுவாசத்தை அல்ல, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள், தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். ஆகவே இந்த சிறப்பான நாட்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான உயிர்த்த இயேசுவினுடைய இந்த காலத்திற்காக நன்றி செலுத்துவோம். நாம் இந்த ஆண்டு இந்த காலத்தை சந்திக்க நமக்கு வாய்ப்பளித்த கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தை நமக்காக வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு மனிதர்கள் நம்முடைய உதவியை தேடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியும் என்று தான் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வை பரிசாக கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் எனக்காக வாழ வேண்டும் என்கிற மனநிலையை நம் ஓரமாய் வைத்துவிட்டு கடவுளுடைய திட்டம் எதை செயல்படுத்த என்னை அழைக்கிறது என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆகவே இந்த அருமையான நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத கிருபைக்காக, ஆசீர்வாத பயணத்திற்காக நீங்கள் பயணித்து பாருங்கள். உண்மையாகவே உயிர்த்த இயேசு எம்மாவு சீடர்களோடு பயணித்ததை போல உங்களோடும் பயணித்து உங்களுக்கு அநேக காரியங்களை விளக்கி உங்களை ஒரு பரிசுத்தமான கிருபைக்குள்ளே எடுத்து செல்வார். இந்த ஆசீர்வாத பெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். இந்த கிருபைக்காக இந்த நாளில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் கண்டிப்பாக கரமெடுத்து வழிநடத்துகிற கடவுள் உங்களையும் கைவிடாத தேவனாயிருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்த இயேசுவினுடைய அற்புதமான பிரசன்னம் சீடர்களோடு தங்கி அவர்களை பலப்படுத்தியதை போல ஆண்டவரை எங்களோடும் நீர் தங்கி எங்களை பலப்படுத்துவீராக. பலன் இழந்து கிடக்கிற எங்களுடைய இதயங்களில் நீர் பலனாய் கடந்து வருவீராக. அன்று பேதுருவும் திருத்தூதர்களும் எழுந்து நின்று இதோ சப்தமாய் பேசி உம்மை சாட்சியப்படுத்தியதை போல நாங்களும் அநேகருக்கு எங்களுடைய சாட்சிய சப்தத்தை கொடுத்து, சாட்சிய வாழ்க்கையை கொடுத்து அநேகரை உம்முடைய அன்பின்பால் ஈர்த்து கொள்ள எங்களுக்கு உதவி அருளும். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரம் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த எங்களை உம்முடைய கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறைவார்த்தை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். காட் பிளஸ் யூ.